வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இப்போ எங்கே நிற்கிறோம்னா சிட்னி சிபிடியில் நிற்கிறோம். சிட்னி சிபிடியில் பெனங்காருன்ற இடத்துல இருந்து போட் எடுத்துக்கொண்டு சேக்குலர் கீக்கு போய்கொண்டிருக்கோம். அந்த வீடியோ தான் இது. நாங்கள் சேக்குலர் கீக்கு போகிறதுக்கு முன்னால் 2-3 ஸ்டாப்பில் நின்று தான் போவோம். இப்போ இந்த சேக்குலர் கீக்கு போய்க்க அந்த காபு பிரிட்ஜுக்கு கீழே போவோம். அந்த வியூவை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த போட்டில் ஏறி கொண்டிருக்கோம். இன்றைக்கு சண்டே என்றதால் ஃபன் டே. எல்லோரும் அங்கே போட் ஹயர் பண்ணி ஃபன் எடுத்து கொண்டிருக்கேன். இந்த ஏரியாவில் தான் டார்லிங் ஹார்பர்ன்றது இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் புதுசாக கட்டின ஐமேக்ஸும் இருக்குது. நீங்கள் தியேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும்னா இந்த புது ஐமேக்ஸுக்கு வந்தீங்களோட டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் இந்த ஐமேக்ஸுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கு போய்க்க எப்படி இருக்குது, சீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போகிறேன். உங்களுக்கு டைம் இருக்க இந்த ஐமேக்ஸில் போய் படம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லினேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டோன்னா நேராக லூனா பார்க் அடிக்க போய் லூனா பார்க்கால் பேசிக்காக காபருக்கு கீழே போய் போவோம். பாருங்க இந்த வியூவை. இந்த பிரிட்ஜுகளை பற்றி எல்லாம் நான் முதலே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்க. பிரிட்ஜ், ஒப்ரா ஹவுஸ், மற்றது டொராங்கா ஸூக்கு போனாங்க. அதுகளை பற்றி முதலே இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். போய் பாருங்க அந்த வீடியோக்குள்ளே. பிரிட்ஜுக்குள்ளே வந்து டாப் பண்ணியிருக்குது இந்த போட். அது போட் வலிக்கிட்டது சிட்னி காபு பிரிட்ஜுக்குள்ளே மில்சன் பாயிண்ட் அல்லது லூனா பார்க்குக்கு போகிற ஸ்டாப்பில் இப்போ வலிக்கிட்டு நேராக சேக்குலர் கீக்கு போய்க்கொண்டிருக்கோம். நீங்கள் தூரத்தில் பார்க்க தெரியும் பேசஞ்சர் கப்பல் ஒன்று நிற்குது இந்த காபலில். இந்த காபலில் கணக்கு விதமான ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். ஸ்பீட் போர்டிங் செய்யலாம், வேறு விதமான போர்டிங் எல்லாம் செய்யலாம். இப்போ போய் கொண்டிருக்கிறது ஸ்பீட் போர்டிங். இது டார்லிங் காபர்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி சேக்குலர் கீலேருந்து இருக்குது. மேலே இருக்கிற பிரிட்ஜ் வந்து சிட்னிலேயே சிக்னிஃபிகண்டான பிரிட்ஜ். பெரிய ஒரு லேண்ட்மார்க்கான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜாகவும் இருக்குது.
இந்த பிரிட்ஜில் நீங்கள் பார்க்க தெரியும் வெஹிக்கிள்கள் வந்து ட்ரெயின் போகுது, மற்றது 8 லேன் இல்லை கார்களோ இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிள் போகலாம். 2 பக்கமுமே பேசஞ்சர்ஸ், அதாவது மக்கள் நடக்கிறதுக்காக நடைபாதையும் இருக்குது. 2 பக்கத்தாலேயுமே மக்கள் நடந்து போகலாம். அப்படித்தான் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டி வச்சிருக்கேன்.
நாங்கள் சிட்னியில் இன்றைக்கி ஃபுல்லாக வாக்கிங் டூர் தான் செய்தாங்க. கடைசியாக வாக்கிங் டூர் வந்து செய்து முடிச்சுட்டு காபர் பிரிட்ஜுக்கு கீழால் க்ரூஸால் வந்து இப்போ இந்த ஒப்ரா ஹவுஸுக்கு வாக்கிங் பண்ணிவிட்டு ட்ரெயின் எடுத்து வந்து விஞ்ஞாட்டில் இறங்கி இருந்து இறங்கி பஸ் எடுக்க போகிறோம். பஸ் எடுத்து தான் நான் இருக்கிற ஏரியாவுக்கு போகலாம், நான் இருக்கிற சபர்புக்கு போகலாம். ஸோ பஸ்ஸுக்காக நடந்து கொண்டிருக்கேன். ரெண்டாம் வீடியோக்குள்ளாயே வாக்கிங் டூர் நான் இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களோட ஷேர் பண்ணல, ஜஸ்ட் மியூசிக்கோடையே உங்களோட ஷேர் பண்ணினேன். இப்போ இந்த பஸ் கூட நாங்கள் ஏறினா போல் ஹார்பர் பிரிட்ஜுக்கு மேலால் தான் பஸ் போகும். அந்த வியூவே அருமையாக இருக்குது, நீங்கள் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த வியூ வந்து இந்த விஜயண்டி ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும். ஸோ இந்த ஹார்பர் பிரிட்ஜ் வந்து ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இன் சிட்னி. நீங்கள் வந்தீங்களோன்னா இந்த ஹார்பர் பிரிட்ஜுக்கு மேலால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். பாருங்க பின்னுக்கு ட்ரெயின் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. ட்ரெயினில் போகலாம், மற்றது நடந்து போகலாம், பைக்கில் போகலாம். ஸோ நீங்கள் விரும்பினது செய்யலாம். இந்த ஹார்பர் பிரிட்ஜுக்கு மேலே நீங்கள் வாக் டூர் கூட செய்யலாம், சன்செட் வாக் டூர் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.